ஹலோ சொந்தங்களே, நாங்கள் வந்து மார்னிங் குளிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து சோன்மார்க் போக போகிறோம். இப்போ வந்து லேட் ஆகிடுச்சு, 9:40 மேலே ஆகிடுச்சு. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து அப்புறமா பேசுகிறோம். பாய். எக்கு அது எக்கு ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். சாப்பிட்டு வழக்கம் போல் நம்ம வந்து ரிசப்ஷனில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அங்கே போய் ஸ்னோவில் எடுக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம இன்றைக்கான சைட் சீயிங்க்கு வந்து கிளம்பியாச்சு. ஆன் தி வேல வந்து பாப்பு தான் வந்துட்டு அந்த ஊரில் எப்படிலாம் வந்து மக்கள் இருக்காங்கன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன் தி வேல அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டே வந்தாங்க. இங்கே வந்து ஸ்ட்ரீட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆர்மி மேன் வந்து நிற்க வச்சுருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. அவங்க வந்து ஃபுல் கன்னு எல்லா வெப்பன்ஸோடையுமே வந்து அவங்க ஃபுல் எக்விப்டாக இருந்தாங்க. நாங்கள் சோன்மார்க் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. எப்படி டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கோன்னு பாருங்கள். எங்கள் டிராஃபிக்னால ரொம்ப டைம் அங்கே வந்து கன்சியூம் ஆகிடுச்சு. நான் போகும்போது நல்லா தூங்கிட்டேன் போல இருக்குது. பாப்பு இந்த மாதிரி எனக்கு குட்டியாக வந்து வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நல்லா தான் தூங்கியிருக்கேன். ரொம்ப மோசமாலாம் இல்லை, வீடியோ க்யூட்டாக தான் இருக்குது. சோன்மார்க் போகிற வழியில் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க வாஷ்ரூம் போகிறதுக்கு. ஸோ அங்கே தான் எடுத்திருக்கோம். இது நாங்கள் சோன்மார்க் போகிற வழியில் பிரேக் நின்றுக்கிறோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்த்து இங்கே குளிர்து. அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. சோன்மார்க் போகிற வழியில் வந்து ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் தி வே வந்து அப்படியே செம்மையாக இருந்துச்சு. ஒரு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அந்த வழி ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கிறத பார்க்குறதுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கார் விட்டு இறங்கிட்டு நம்ம ஜாக்கெட்ஸ்லாம் வந்துட்டு ரெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறோம். ஏன்னா அங்கேயுமே குளிர் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நம்ம வந்து ஜாக்கெட்ஸ் அண்ட் பூட் வந்து ரெண்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஜாக்கெட் ரெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து போனி ரைடில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஜாக்கெட் ரெண்ட்டு போனி ரைட்லாம் சேர்த்து 5500 கிட்ட ஆயிடுச்சு. ஜம்ப் बोला एक काट करने का थोड़ा बजे कौन थोड़ा तो बाबा खा ले बोला फिर खड़ा बोला मार कर वहां कर इरे पाप पर कर नाड़ लेट्स गो सेल्फी वीडियो पापू चूड़ा कहाँ से लाया साथ में? எங்களை போனி ரைட் கூப்பிட்டு வந்தார்ல. ஸோ அவரு தான் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். அழகாக எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் இந்த வீடியோவுமே அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. எங்களால் வந்து ஃபுல்லாகவே செல்ஃபி வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, எடுக்க முடியல. ஸோ அவர் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு. அது மேலே போகிறதுக்கே நமக்கு ஃபுல்லாக போனி ரைட்ஸ் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இன்னொரு ஹையர் பாயிண்ட் போகணுன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இதே போதும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். எனக்கு என் பூட்ஸ்குள்ளே வந்து ஐஸ் போயிடுச்சு. அதுதான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன்.
அங்கே அந்த ஸ்னோ பாயிண்டில் அங்கங்கே கேம்ப் ஃபயர் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கிட்டேன். அங்கே நாங்கள் வந்து ஒரு கேமராமேனை வந்து ஹையர் பண்ணிக்கிட்டோம். அதாவது கேமராமேன் மீன்ஸ் அவங்க மொபைலில் தான் எடுப்பாங்க. பட் கிம்பிள் வச்சுருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க அவங்க. அதுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க குறிப்பிட்ட வீடியோஸ் தான் எடுத்தாங்க. ஸோ மீதிலாம் நாமளே எடுத்துக்கலாம்னு சொல்லி ட்ரைபாட் வச்சு இப்போ நீங்கள் பார்க்குறதுல நாங்கள் எங்கள் மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ். நாங்கள் மொபைல் எடுத்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு அங்கே அந்த ஸ்னோ வந்து ஹார்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி நான் என்ன பண்ணேன், க்ளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி எனக்கு கையே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸில் வாயெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து வாயெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நாங்கள் வந்து ஒரு 1 hour 1.5 hours கிட்ட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு அதே மாதிரி போனி ரைட்லேயே நம்மளை யார் கூட்டு வந்து விட்டாங்களோ அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவர் தான் இந்த பிக்சர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தாரு. அவங்களுக்குமே நம்ம லாஸ்ட்டாக வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம பே பண்ணுறது இல்லாமல் அவங்க டிப்ஸுன்றது கேட்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஞ்சாக எடுத்துக்கோங்க, கேஷாக எடுத்துக்கோங்க. ஹலோ சொந்தங்களே, இன்னைக்கு வந்து ஒரு நேற்று தான் ஹெக்டிக்கான நாள்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ஆமாம், நான் வந்துட்டு அந்த குளிரில் என்னால் தாங்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் பாப்பு வந்து போதுவான்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு பாப்பு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க, வரைக்கும் நடந்து போகலாமான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். சாவடிச்சிருவேன் போய் சொன்னீங்கன்னா. குளிர் இல்லைன்னா இல்லை, குளிர்ச்சி பயங்கரமா நடிக்கிறாரு எனக்கு வந்து சத்தியமா எனக்கு குளிர் ஒத்துக்காது. நான் இங்க வந்ததே பெரிய விஷயம். அதுவும் வந்து நான் இந்த ஸ்னோல வந்து இந்த மாதிரி போட்டோஸ்லாம் ட்ரெஸ் இந்த இது ஜாக்கெட்லாம் எல்லாமே எடுத்ததே பெரிய விஷயம். அதுலயும் இந்த பாப்பு என்னை இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து சமாதி கட்டிடலான்னு பார்த்தாங்க. நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டு எனக்கு அப்படியே கார்ல வரும்போதே அப்படியே தள்ளுது, வாமிட் வர மாதிரி இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு, மாறி இருந்துச்சு. ஆனா வந்து எப்படியோ ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நல்லபடியா. வந்த உடனே எனக்கு வாமிட் வந்துருச்சு. நான் வாமிட் எடுத்துட்டு இப்போ வந்து டேப்லெட் போட்டுட்டு வாமிட்டுக்கு டேப்லெட் போட்டு டின்னர் சாப்பிட போறோம். அது இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து ஸ்னோலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் மனசு தெம்பா தேத்தி வச்சிருப்பேன். இல்லைன்னா வந்து அடுத்த நாள் ஸ்னோ பாயிண்ட்லாம் திருப்பி என்னால் போக முடியுமான்னு தெரியல. நீங்க வந்து காஷ்மீர் பிளான் பண்றீங்க அப்படின்னா அதுவும் இந்த விண்டர்ல ரொம்ப ஜாலியா என்ஜாய்மெண்டா தான் இருக்கும். ப்ரிப்பேர்டா வாங்க. அப்படி வந்தாலுமே நம்ம வந்து நம்ம அவுட்ஃபிட் எல்லாம் காமிச்சு நம்ம வீடியோஸ் போடணும், போட்டோஸ் போடணும்னு நினைச்சோம்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஏன்னா கிளவுஸ் இல்லாம ஒரு 2 minutes 1 minute கூட நம்மளால இருக்க முடியல. நம்ம அந்த ஷூட் எடுக்கிறதுக்கே நாங்க கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ்லாம் எடுத்தோம். அது எடுக்கிறதுக்கே எங்களால வந்து கை ஃப்ரீஸ் ஆகுது, கால் மொபைல் ஆமா ஒரு மினிட் ஹார்டா இருக்கும். பாப்பா பேசவே முடியல. ஆமா, என் வாயெல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பாப்போன்ற போகுது, வாய் அப்படியே கோணிட்டு போகுது, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. கை எல்லாமே வந்து விரைச்சி போயிடும். அங்கே வந்து கொஞ்சம் கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதில் போய் கொஞ்சம் குளிர் காஞ்சி அப்படி தான். இப்பயுமே பாருங்கள், நான் ஃபுல் செட்டப்பில் தான் இருக்கேன். தெர்மல் வியர், அதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரு 2 டிஷர்ட் போட்டு, அதுக்கு மேலே என்னோடய டிஷர்ட் போட்டு, அதுக்கு மேலே வந்து ஜாக்கெட் இந்த டெனிம் ஜாக்கெட் போட்டு, அதுக்கு மேலே இந்த ஜாக்கெட் போட்டு இப்படி தான் இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி லேயர்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் இங்கே வந்து மேனேஜ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீ எதாவது சொல்ல விரும்புறியா? நீ தப்பா கைட் பண்ற. ரொம்ப பயமுத்துறாங்க. குளிர்தான். ஆனா வந்து நம்ம எல்லாம் ப்ரிப்பேர்டா வரணும். தெர்மல்ஸ் எல்லாம் போட்டோம். நீங்க வந்து குளிர் தாங்குற ஆளா இருந்தீங்கன்னா கழுத்தையும் காது தலை மூடிட்டாலே போதும், வார்மா இருக்கும். கைக்கு வெளியே போகும்போது என்னது கிளவுஸ் போட்டுக்கணும். காலுக்கு அவங்க பூட்ஸ்லாம் தருவாங்க, அவ்வளவுதான். நீங்க ஷூ வந்து நல்லா பூட் ஷூ மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம என்ன ஷூ வாங்கி வந்தாலும் அவங்க கொடுக்குற ஷூ போட்டு தான் நம்ம ஸ்னோல இறங்க முடியும். ஆமா, அது ஒரு ரோடு போடுற பூட் மாதிரி இருக்கும். ஷூ டைட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு போக ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும். லூசான ஆமா, கொஞ்சம் லூசா இருக்க மாதிரி பாருங்க. இன்னைக்கு அவங்க வந்து போனி ரைடு வேற போனோம். நேத்து குல்மார்க்ல டைட்டான ஷூ தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் அங்க இருந்தோமா, செம்மையா கால் வலிச்சது. கொஞ்சம் புடியா போன கை வலிக்குது. பாப்பு தூக்கு நான் சொன்னேன்னா ப்ராமிஸ் பண்ணு, நான் வந்து தூக்க சொல்லவே இல்லை. இவரு அப்படியே கெத்து காமிக்கணும்னுட்டு அந்த ஸ்னோல போய் என்ன தூக்கி சாகசம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கால் வலிக்குது, கை வலிக்குது. ஆமா, நான் வீடியோல அட்டாச் பண்ணி இருப்பேன். ஆமா, பாப்பு நேத்து வந்து வாரிட்டாங்க பாவம்.
செம்மையா வந்து ஸ்லைட் ஆகுது. ஏன்னா வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்த போட்டுமே கீழே நல்லா தேஞ்சிருந்தது. இவ போட்டிருந்தது நல்லா கிரிப்பா இருந்தது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நடக்க தெரியாம நடந்து உழுந்து வாரிட்டு இன்னைக்கு உள்ள இன்னைக்கு நான் உன்னை புடிச்சிட்டே நான் நடந்தேன். உன்னை வந்து நான் கைட் பண்ணேன் நான் ப்ராப்பரா. பொடிச்செல்லாம் நடக்காதுங்க. நம்ம விழுது இல்லாம அவங்க மத்தவங்க தள்ளி விட்டுருவோம் தனித்தனியா. ஆமா, கொஞ்சம் நீங்க வந்து கால் பார்த்து பார்த்து வச்சுதான் நடக்கணும். பள்ளமா இருக்கிற இடமா வச்சு நடக்கணும். ஏன்னா ஸ்லைடிங் ரொம்ப அதிகமா ஸ்லைட் பண்ணி டொமு டொமுன்னு விழுந்துடுறாங்க. அதுவும் அந்த பனியில நீங்க உழுந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வலி பயங்கரமா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வாங்க. நல்ல பிளேஸ், ரொம்ப சூப்பரான பிளேஸ். நீங்க ஆனா வந்து உடம்ப நல்லா தெம்பா வச்சுக்கிட்டு வரணும். அதே மாதிரி ப்ராப்பரான அவுட்ஃபிட் எல்லாம் ப்ரிப்பேர்டா நீங்க வந்து வரணும். மைண்டை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் மைண்ட் செட் பண்ணல. எனக்கு வந்து கொஞ்சம் ஒத்துக்கல. எனக்கு தெரியும் எனக்கு ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும். அங்க நிக்கிறேன் நான். ஸோ பார்த்துக்கலாம். ஃபுட்டுலாம் நல்லா இருக்குங்க சாப்பிட. ஆனால் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி டேப்லெட்லாம் வந்து ப்ரிப்பேர்டாக முன்னாடி ப்ரிகாஷனாக எடுத்துகிட்டு வந்துருங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். வாமிட்டுக்குலாம் எனக்கு வேணால் வரும் தெரியும். எனக்கு மழைலாம் ஏறினாலே கொஞ்சம் அப்படியே கொமட்டோம். நல்லா சாப்பிடணும்னு தோணுது ஆனால் சாப்பிட பயமாகவும் இருக்குது, வாமிட் எடுத்துருவோமோ அப்படின்ட்டு. இப்போ நைட்டு டின்னருக்கு அப்படி தான் இருக்குது எனக்கு. அதனால் முன்கூட்டியே டேப்லெட் போட்டுக்கிட்டேன். ஸோ ஓகே, நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர், பை பாய், குட் நைட். குட் நைட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, காஷ்மீரி சிக்கன் பிரியாணி, காஷ்மீரி சிக்கன் பிரியாணி. அப்புறம் இது வந்துட்டு மட்டர் ஆலு, இது வந்து சீஸ் நக்கெட்ஸ் வெஜ்ஜு, இது குனாஃபா, ஸ்டீம் ரைஸ், நான் ஸ்வீட், அதுக்கு வந்து கார்ன் பெப்பர், அப்புறம் வந்து நூடுல்ஸ், அப்புறம் பன்னீர், அது ஒரு பேர் போட்டு பார்க்கணும், ஒரு சூப்பு. ஸோ இன்னும் ஒரு ஐட்டம் நம்ம எடுக்க முடியும், என்னது இதோ தோ பியாசான்னு போட்டுருந்துச்சு. ஸோ இதான் நம்மளோட டின்னர்.